வணக்கம். வெற்றி பாதையில் உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு பொருள். நாம் எந்த எந்த பர்பஸுக்காக இந்த பிறவி எடுத்துருக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் பொருள் தேடி நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் சுற்றிகிட்டே இருக்கிறோம். ஆனால் எந்த பொருளுக்காக, எந்த பொருளாகிய நம்மளுடைய எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கிறோன்றதை நம்ம உணர்ந்துட்டாக்கா இந்த உலகத்தில் சிறப்படையலாம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நான் பேச போனேன். அமெரிக்காவில் ராக்ஃபெல்லர்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் பிறந்தார். 1839 பிறந்தார். அவர் வறுமை சூழலில் தான் பிறந்தார். 13 வயசில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வறுமையிலேயே புதுசாக ஒரு தொழிலோடு தொடங்கினார். 16 வயசில் அவர் பல்லாயிரக்கணக்கான டாலர்களுக்கு அதிபதியானார். இளம் தொழிலதிபர். கொஞ்சம் ஆண்டுகள் போக போக அவர் பணக்காரர் வரிசையில், உலக பணக்காரர் வரிசையில் அந்த பட்டியலில் வந்துட்டார். ஆனால் தொடர்ந்து உழைப்பு, பணம், இந்த மாதிரி நோக்கத்திலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தார். ஆனால் 32 வயசில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அந்த மருத்துவமனையில் மருத்துவர் உங்களுக்கு கேன்சர் வந்துருக்குது, நீங்கள் வாழப்போகும் வாழ்க்கை இன்னும் 3 மாதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் சொன்னார். அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்மக்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பணியாட்கள் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளால் ஏன் உயிர் வாழ முடியல? உடனே மருத்துவரை கூப்பிட்டார். சார், நீங்கள் ஒரு 1000 கோடி எடுத்துக்கோங்க, என்னை எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ வைங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒன்றும் புரியல. மருத்துவர் சொன்னார், உங்களை எப்படியும் காப்பாற்றவே முடியாது, அதனால் நீங்கள் இந்த 3 மாதம்தான் உங்களுடைய வாழ்க்கை, இந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவருக்கு ஒன்றும் புரியல. உடனே மறுநாள், அந்த இரவு தூக்கமே இல்லை, மறுநாள் விடிகாலையில் தன்னுடைய அலுவலகத்துக்கு போனார். தன்னுடைய கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு சின்ன அசம்பிள் மீட்டிங் போட்டார். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறோம். நம்முடைய பணத்தை, நான் என்னுடைய பணத்தை உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுக்குறேன். இதுக்கு மேலே இந்த 1 மாதம் நம்ம யாருமே வேலையே செய்யக்கூடாது. மக்களுக்கான தேவைகள் என்னென்னவோ அதை நம்ம செய்யலாம். வீடற்றவர்களுக்கு வீடு, கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி, புதிய தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனைகள், அவர்களுக்கான முதலீடுகள், இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுமையை ஒழிக்கிறதுக்காக நம்ம பாடுபடலாம். அதே போல் என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கினேன். உடனே கூப்பிட்டாரு. இந்த 1 மாதம் யாரும் வேலையை செய்யாதீங்க, ஷட் டவுன் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பணத்தை நிரந்தர வைப்பு தொகையும் வச்சு கல்விக்கான உதவித்தொகை இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்காக ஆரம்பித்தார். அவருடைய ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அந்த 1 மாதம் பணி செய்யலை. உடனே வேகமாக எல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. அந்த 1 மாதம் கழித்து மருத்துவர்கிட்ட மறுபடியும் போகிறாரு. என்னுடைய உடல்நிலை இன்னும் 2 மாதம் நீடிக்குமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே சொன்னார், எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டிருக்குது, உங்கள் உடல்நிலையில் லேசாக தேறி வருகுது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆண்டுகள் நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் சொல்கிறாரு. தொடர்ந்து இவர் சர்வீஸ் பண்ணுறாரு. உடனே தொழிற்சாலையும் மறுபடியும் மூவ் பண்ணுறாரு. எண்ணெய் கிணறுகள், மோட்டார் கம்பெனிகள், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ன்றது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ராக்ஃபெல்லர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து சர்வீஸ் பண்ணினே இருக்கார். ஆனால் அவருடைய மரண காலம் 97 ஆண்டுகளாக கடவுள் உயர்த்திட்டார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நானுடைய இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பொருள் தெரிஞ்சுக்கிட்டதுனால கடவுள் என்னை 32 வயசில் என்னுடைய மரணத்தை தள்ளி போட்டு 97 வயது வரை நான் வாழ வாய்ப்பு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 90 வயசுக்கு மேலே இருக்கும்போது மறுபடியும் சொல்கிறார், நாம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க நம்ம உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படாது. நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவோம், வெற்றி பாதையில் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.